மரத்தடியில் 4 துணியை கட்டி அத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க வசதி இல்லாத ஊர்களில். இப்படித்தான் சில பேர் நின்று திரும்பி பார்க்கிற போது அவர்களினுடைய வாழ்க்கை பாதை மாத்திரம் மாறவில்லை, சமூகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருக்கிறது. இப்போ நாம் அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாம் கொஞ்சம் நிற்கிறோமா? ஒன்றும் வேணாங்க, நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் நிற்கிறோமா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏதாவது இங்கே எல்லோரும் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, அப்படி தானேங்க? ஹேண்ட்பேக் இல்லாமல் எங்கேயுமே போகிறது இல்லை. நாம ஓட்டை சுமக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கை சுமந்து பல பேருக்கு தோளே இப்படி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடையாது. அதனால் யாரும் அதிர்ச்சி அடையாமல் இருந்தால் நான் சொல்கிறேன் என்னன்னு. எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும், ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்கல்ல, நம்ம இதில் வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம், அது ஹேண்ட்பேக்கில் பத்திரமா பல காலம் வாழும். அப்புறம் இந்த பின்னு, ஹேர் கிளிப்பு, கொண்டை ஊசி, அவசரத்துக்குன்னு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. எந்த அவசரத்துக்கும் எதுவும் கிடைக்காது. எழுதாத பேனா 7-8 இருக்கும். ஒருவேளை நல்லா தேடி பார்த்தா காலாவதியான பழைய 1000 ரூபாய் நோட்டு கூட சில ஹேண்ட்பேக்கில் இருக்கும். என்ன காரணம்? நின்று நாம் வாழுகிற வாழ்க்கை. அப்போ இவங்க சாப்பிட வேண்டிய மருந்துகளை எத்தனை பெண்கள் சரியாக சாப்பிடாம இருக்காங்க? எங்கே டைம் இருக்கு? ரொம்ப பிஸி. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. வேலை இருக்குதான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். அதை வேலை தொடர்ந்து சமையலறை வேலை மாத்திரம் முடிகிற வேலையே அல்ல. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம், சமையலறை வேலையே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எங்கே டைம் இருக்குது? இந்த வீட்டில் யார் என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்க? சாப்பிடவான்னு சொன்னால் வரீங்களா, சாப்பிடவான்னு சொன்னால் வரமாட்டேன்றாங்க. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்காரர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா சமையல் ரூம்லேயே கூப்பிடு, ஏங்க சாப்பிட வரீங்களா? பதிலே இல்லை. இன்னும் 2 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அப்பவும் பதில் இல்லை. இன்னும் 10 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அவர் கூப்பிட்டியான்றார். கூப்பிடலையா? கதறினேன். அவராவது பரவாயில்ல, கூப்பிட்டியானாவது கேட்குறாரு. வீட்டில் ஒரு மகன் இருக்கான்ல, அவன் காதில் 2 காதுலையும் மாட்டியிருக்கான். பிரளயமே வந்தால் கூட, இடியே விழுந்தா கூட, தடி விழுந்ததாக கூட அவன் நினைக்கிறது இல்லை. இவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட வச்சு இடத்த சுத்தம் பண்ணி, எங்கே எனக்கு டைம் இருக்குது? ஆனால் பெண்கள்கிட்ட தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், ஸ்டாப், நில்லுங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேறு எந்த விதத்துலேயும் நம்ம உயர்த்திக்க வேணாம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிற அளவாவது நிற்கிறோமா? இப்போ நான் நிற்கிறத சொல்லலை, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்போவாவது ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்களுக்கும் அதே தான். எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனிக்கணும். ஏன் வேறு ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க சார், நாம் தான் பார்த்துக்கணும். உங்களினுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். யாருன்னா, கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள், அவர் தான். நீங்கள் மாத்திரம் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னேன். மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியம் இருக்குல்ல, மனதுக்கு என்று ஒரு ஆரோக்கியம் இருக்குது. இதை எப்படி மேம்பாடு செய்து கொள்வது? ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் பல பேர் மேலே எரிச்சல் இருக்குது, பல பேர் மேலே பிரச்சனைகள் இருக்குது, சண்டை இருக்குது, பொறாமை இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய வாழ்க்கை என்பதே போராட்டமாக இருக்குது. அதை எப்போவாவது நின்று இந்த போராட்டமான சூழலிலிருந்து மனதை மாற்றுவதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சோன்னா, மிக நல்ல எளிதான வழி என்பது புத்தக வாசிப்பு தான். ஏன் புத்தக வாசிப்பு மனதை மாற்றுவதுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்னொருவர் பேசுவதை நாம் கேட்பதே இல்லை. இன்னொருவர் பேசுவது, நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே யாருமே பார்த்தது இல்லையா? ஐயா ஒருத்தராவது இன்னொருத்தரை பேச விட்றாங்களா? எனக்கு தெரிந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன்,
ஒருவர் பேச கேட்டு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருவர், எதிர்கட்சினா எதிர் அணியில் இருக்கிற ஒருவர் சும்மா உட்கார்ந்திருக்கிற ஒரே கலை வடிவம் பட்டிமன்றம் மாத்திரம்தான். உடனே எந்திரிச்சு அவர் எப்படி பேசினாரு மைக்கை பிடிங்க, இதெல்லாம் பட்டிமன்றத்தில் செய்ய முடியாது. தொலைக்காட்சி விவாதத்தில் ஒருத்தர் வாயை தான் திறக்கிறார், உடனே இவர் சொல்லுவார், இவர் சொல்லுவதை முழுவதும் மறுக்கிறேன். இவர் இன்னும் சொல்லவே இல்லை. இது தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இதுதான் நடக்குது, அலுவலகங்கள் இதுதான் நடக்குது, பேருந்தில் இதுதான் நடக்குது. இன்னொருவர் பேசுவதை கேட்பதற்காவது நிற்க வேண்டும். நில், கவனின்னு நான் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம், சில உள்ளங்கள் பேச துடிக்கின்றன, அதை கேட்பதற்காக நாம் நிற்கிறோமா? அதை தான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரமாவையோ இல்லை பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரரையோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும்னு நான் கேட்டேன். விக்டர் ஃப்ராங்கல் என்று ஒரு மாபெரும் மருத்துவ மேதை இருந்தார். எப்போ இருந்தார்னா ஹிட்லரனுடைய காலத்துக்கு பிறகு அப்போ இருந்தார் அவர் ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு யூதர். அவரை ஹிட்லரனுடைய அரசாங்கம் பிடிச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு படாத பாடுபட்டு எப்படியோ உயிர் தப்பி, அதுக்கு பிறகு ஹிட்லரனுடைய காலம் முடிந்த பிறகு ஜெர்மனியில் மனோதத்துவ நிபுணராக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் அவர். விக்டர் ஃப்ராங்கல் அவருடைய பேர். அவர் த ஹியூமன் மைண்ட் என்று ஒரு அபாரமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மனித மனம் எப்படி என்பதை பற்றி ஒரு அபாரமான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுற ஒரு நிகழ்ச்சி, இவர் மனோதத்துவ டாக்டர் தானே. ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணிக்கு இவருக்கு ஃபோன் வந்தது. அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் தானே, ஃபோன் வந்திருக்கு. இவர் எடுத்து பேசினா ஒரு அம்மா, கொஞ்சம் வயசான அம்மா, அது சொல்லுது, நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் தற்கொலைக்கு ரெடியாக இருக்கேன்னு. இவர் உடனே பேசுகிறார். பேசினார் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு 3-4 மணி நேரம் ராத்திரி பேசி அந்த அம்மா கடைசியில் சொல்லிருச்சு, தற்கொலை எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன் டாக்டர்னு சொல்லிருச்சு. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மருத்துவருக்கு இதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதுக்கு பிறகு 4-5 நாள் கழித்து அந்த அம்மாவை போய் அவர் பார்க்குறார். இவர் கேட்குறாரு, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன், நான் சொன்ன எது உங்கள் மனசை மாற்றினது? நான் நிறைய 4 மணி நேரம் நான் பேசினேன்ல, நான் சொன்ன எது உங்களினுடைய மனதை மாற்றியது? அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வர பேஷண்ட்ஸுக்கு அதை நான் அப்போ நீங்கள் சொன்ன எதுவுமே என் மனசை மாற்றலன்றுச்சு. டாக்டருக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள். என்னம்மா 4 மணி நேரம் பேசியிருக்கேம்மா, எதுவுமே உன் மனசை மாற்றலையா? இல்லைங்க டாக்டர், நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு உடனேயே வாழுகிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ லிசனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒருவரினுடைய ஆன்மா பேச துடிக்கிறது. நாம் நின்று 2 நிறைய வீட்டில் நடக்குங்க இது. வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே சில வீடுகளில் பணிப்பெண்கள் இருப்பாங்கல்ல, இந்த பாத்திரம் விளக்கிறதுக்கு வீடு கூட்ட பணிப்பெண், அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு திருப்பத்தூரில் யாருமே லீவ் போட மாட்டாங்களா? வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். இவர் வந்த உடனே இன்றைக்கி வரவே இல்லை அந்த அம்மானோன்னு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், சம்பளத்தை நீ கொஞ்சம் கூட்டி கூட எல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவார். அந்த அம்மாவுக்கு அப்போத்தான் ரொம்ப கோவம் வரும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட சொல்யூஷன் அந்த அம்மா எதிர்பார்க்கல. என்ன செய்தால் இந்த பிரச்சனை வராது என்று உங்களிடம் ஆலோசனை கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பீங்கல்ல. நான் சொன்ன யோசனையை நீ கேட்க மாட்டேன், அப்போ எதுக்கு என்கிட்ட பிள்ளாக்கணை வைக்கிற? எதுக்கு தெரியுமா? என் பிரச்சனையை சொல்லணும், ஒரு ஆள் காதார கேட்கணும், அவ்வளவுதான். கேட்குறதுனா எப்படி நாம் கேட்போம்? ஃபோனை பார்த்துனா அப்புறம் அது கேட்பதல்ல. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோனை வச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து, என்னம்மா வரலையா, கஷ்டம்தான் உனக்கு, தயவு செஞ்சு ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்கள் அவர்களினுடைய கஷ்டத்தை காதில் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள் என்பதே இன்னொரு உயிருக்கு அமைதியை தரும். நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கும் சொல்கிறேன். பல வீடுகளில் இருக்குங்க, பல வீடுகளில் ஆண் வெளியில் போயிட்டு வர்றபோது அவன் எதையெல்லாம் சந்திச்சுட்டு வரான்றது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது. ஆண் திரும்பி வருகிற போது, உங்களுக்கு என்ன நல்லா ஊரை சுற்றிட்டு வரீங்க,
நல்லாவா ஊரை சுற்றிட்டு வரோம்? எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கி தான் திரும்பி வரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதுவும் ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க. பெண்களாவது வந்து இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமான்னு ஆரம்பித்து விடாமல் பேசும். ஆண் சொல்ல மாட்டான். எந்த இடத்துல அடி விழுந்தது, எந்த இடத்துல அவமானம், எவ்வளவு பேர் வாசலில் கால் கடுக்க நின்றுட்டு வரீங்க நீங்கள், வெளில சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நீ வாப்பா இன்னைக்கு சைன் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பதவியில் இருக்கார், பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. காலையில் 9:45 மணிக்கு போய் நின்றுப்பீங்க. அவர் 10 மணிக்கு வர சொல்லியிருப்பார். 9:45 மணிக்கு சார் இன்னும் வரல, வருவார், வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் டீ குடிக்க போனாங்க, இருங்க. நீங்கள் டீயும் குடிக்க மாட்டீங்க, பாத்ரூமும் போக மாட்டீங்க. ஏன் அந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டா அப்படியே நிற்பீங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்காரா? லஞ்ச் டைமு கொஞ்சம் நேரம் ஆகும். லஞ்சு முடிஞ்ச உடனே நையுங்க அதையா சார் இப்போ தான் மீட்டிங்கில் இருக்கார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:30 மணி கிளம்பிட்டாரு. நீங்கள் பார்க்கல, இந்த வழியாக தானே போனார். இங்கே தான் ஏன் நிற்கிறேன், பின் வழியாக போயிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொன்ன, உங்களுக்கு என்ன, நாளெல்லாம் ஜாலியாக வெளியில் போய் சுற்றிட்டு வரீங்க. அப்போ கூட ஆண் வாயை திறந்து நான் இன்றைக்கி என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன். அதுதான் ஆண். என் குழந்தைகள் சில பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அம்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். ஆனால் அம்மாக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் வணக்கத்துக்கு உரியவள்ன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றேன் தெரியுமா? வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, நீ அங்கங்கே உன்னை கூப்பிட்டு சோறாக போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்த, உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் வடிவேல் சொல்லுவார். எல்லா அம்மாக்களும் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா, சொல்லி சொல்லி அம்மாக்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள். அவருடைய தியாகம் குறைவல்ல, ஆனால் தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார்கள். ஒரு நாளும் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான். அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள, 5:30 மணிக்கு அந்த ஆள் போயிட்டார் இல்லை, பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சுது. அது உங்கள் ஊர் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு வராங்க. சொல்ல நாளெல்லாம் சுற்றிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன, இங்கே உங்கள் பையனையும் பொண்ணையும் நான் இல்லை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அம்மா வேறு நையின்றாங்க, அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு வார்த்தை நின்று கவனித்து, உங்கள் முகம் சரியில்லையே, போன வேலை நடக்கலையா, சரி பரவாயில்லைங்க, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்ணு திறக்காமலாம் இருப்பார், கட்டாயம் நடக்கும், உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமாக அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே. நாம் சொல்கிறோம்மா, நான் இருவரையும் தான் கேட்கிறேன், ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லு, நாம் சொல்கிறோம்மா, நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக, நம்முடைய கரிசனத்துக்காக, ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே. வாழ்க்கை துணைவன் துணைவை விடுங்க, குழந்தைகள் பிள்ளைங்களையே சோறு ஊட்டும் போது இப்போ எல்லா யூனிவர்சலாக எல்லா அம்மாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சோறு ஊட்டுறதுன்னா ஃபோனை கொடுத்துட்றாங்க, அப்போ தான் தின்னுதுன்றாங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி தின்னோன்னே எனக்கு தெரியல. நமக்கு ஒரு ஃபோனும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் நான் +2 படிக்கிற மட்டும் டிவி கூட கிடையாது. இந்த ஒலியும்னு ஒன்று வரும், பக்கத்து வீட்டு டிவியை எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா பக்கத்து வீட்டு டிவி தெரியும். அந்த ஆங்கிளில் ஒலியும்ல பார்க்குறதுக்கு நாங்கள் 20 பேர் க்யூவில் நிற்போம். 2 செகண்ட் பார்த்தோன்னு தள்ளிட்டு இன்னும் தராள். இப்படித்தான் நாங்கள் நம்ம இளமை பருவம்லாம் அப்படி தானே இருந்தது. இன்றைக்கி அந்த பிள்ளை அப்போ தான் 3 மாதம் ஆகுது, குரங்கு மாமான்னு காமிச்சு நல்ல சாப்பாடு விட்டுரும், அப்போ தான் தின்னுது. இந்த பிள்ளைகளினுடைய முகம் ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இவ ராத்திரியில் என்னவோ மாதிரி இருக்கா, ஏன் இவ யார்ட்டையுமே சரியாக பேச மாட்டேங்கிறா என்று தெரிய வேண்டியது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தான் முதல்ல. ஆனால் பல இடங்களில் அவர்களே அந்த கேள்விகளை கேட்பது இல்லை. ஒரே காரணம்தான், நாம் நிற்கவில்லை, நாம் கவனிக்கவில்லை, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடியாவது நீ என்ன பண்ண, உடனே அம்பானி ஆகிட்டே இல்லையே. இருக்கிற இடத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருப்பது எதில் தெரியுமா, ரன்னிங் ரேஸில் ஓடலை, த்ரெட்மில்ல ஓடுறோம்.
எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துக்கும் போய் சேரலை. அப்போ அதை அந்த மிஷினை கொஞ்சம் நிறுத்திட்டு நின்று கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாம் நிற்க வேண்டியதற்கான ஒரு காரணம், நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மலர்ச்சி, ஆன்மாவிலே ஒரு நெகிழ்ச்சி தோன்ற வேண்டும் என்றால் நாம் நின்று செய்ய வேண்டிய விஷயம் புத்தக வாசிப்பை கையிலே எடுத்துக்கொள்வது. நம்மை சுற்றி இருக்கிற புத்தகங்களை பாருங்கள். நாம் வாழ முடியாத உலகங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது, நாம் பார்க்க முடியாத வாழ்க்கைகளுக்கு நம்மை அறிமுகப்படுத்துகின்றது. நிறைய வசதியாக இருக்கீங்கன்னு வைங்களேன், சில ஏழைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு சாப்பிட்ற ஒருத்தருக்கு பசின்னா என்னன்னு எப்படிங்க புரியும்? நீங்கள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பிறந்ததுலேருந்தே டைம் பார்த்து ஒருத்தர் சாப்பிட்றாரு. காலையில் 8 மணினா பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் 12:30 மணினா லஞ்சு, அப்புறம் 5 மணிக்கு ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா. நம்ம ஊரில் தான் ஆஃபீஸ் வாசல்லையே விற்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே இப்படி டைம் பார்த்தே ஒருத்தர் வாழ்க்கையில் 30 வருஷம் 40 வருஷம் சாப்பிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம், வசதியாக இருக்காரு, நல்லா இருக்கட்டும். ஆனால் அவருக்கு பசின்னா என்னன்னு எப்படி புரிய வைப்பீங்க? இங்கே ஒருத்தன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், அவன் 3 வேளை சாப்பிடலாம். அவனுடைய வயிற்றில் பசி எழுதுகிற கோபமான அமில கவிதைகள் நேரம் பார்த்து சாப்பிட்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனால் அந்த நேரம் பார்த்து சாப்பிட்றவர் புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறுகதையை படித்திருந்தால் பசி என்றால் என்ன என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும். கு. அழகிரிசாமி ராஜா வந்திருந்தார்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒன்றுமே கிடையாது அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, வெட்டுக்குன்னு பேசுவா, சின்ன குட்டி பொண்ணு. இப்போ பேச்சு ஜாஸ்தி, வெட்டுக்குன்னு பேசுது எப்போ பாரு. அப்போ பாருங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளியிலே படித்த காலம் கு. அழகிரிசாமியினுடைய காலம். ஸோ இவ போய் படிக்கிற அதே வகுப்பில் அந்த ஊர் ஜமீன்தாருடைய பையனும் படிக்கிறான். ஜமீன்தாரை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில், மகாராஜா ராஜாலாம் சொல்லுவாங்க, ஜமீன்தார் தான். பாரதியாரே அப்படி தானே, எட்டயபுர ஜமீன்தாரை எல்லாரும் மகாராஜான்னு தானே கூப்பிட்டாங்க. சின்ன ஊருக்கு அரசருக்கே மகாராஜா தான். ஜமீன்தாரோட பையன் இவன் கிளாஸில் படிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்பவும் போட்டி. அவன் ஏதாவது சொல்லுவான், இது பாரு நான் குதிரை பொம்மை வச்சுருக்கேன், நான் கூட தான் யானை பொம்மை வச்சுருக்கேன். அவன் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். இப்படியே அவங்களுக்குள்ளே போகும். ஒரு நாள் ஜமீன்தாரோடைய மகளுக்கு கல்யாணம். எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பையன் படிக்கிறான்ல கிளாஸில், அவனோட அக்காவுக்கு கல்யாணம். அவன் ஊருக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையும் இவங்க ராஜான்னு தான் சொல்கிறாங்க. பெரிய தட்ட புட்டலா ஊர்வலம் நடக்குது, கல்யாண விருந்து தூள் அடிக்குது. அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்றைக்கி இந்த பொண்ணு இருக்கால்ல, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சுருக்கா, ஈரழ துண்டு ஒன்று. வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், இந்த பாரியா எண்ணெய் வச்சுக்கிட்டு வா, இன்றைக்கி புது துணி போடணும், ஒன்றும் இல்லை, இந்த துண்டையாவது எடுத்து இடுப்பில் கட்டிக்க. அவர் குளிக்க போகிறார். வெளியில் வந்து பார்க்குறான், அவங்க அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு வெளியில் எரிஞ்சிருந்த இலையை வாசலில் ஒரு பையன் சொறி பிடிச்ச உடம்போட அந்த இலையை வழித்து தின்றதை பார்க்குறான். என்னப்பா இது, ஒன்றும் இல்லாத இலையை சாப்பிட்ற, பசிக்குது ஆத்தான்றான். அது பதறிச்சு இந்த அம்மாவுக்கு. ஏழை தான் ஆனால் பதறிடுச்சு. வாயா உள்ள வாயா. அன்றைக்கி அவள் என்ன வச்சுருந்தாலோ, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ. அன்றைக்கி தான் இட்லி செய்வாங்க நம்ம ஊரில். இப்போமா தினம் இட்லியா? இட்லின்றது தீபாவளி சாப்பிட்றது. அன்றைக்கி தான் இட்லி வச்சுருந்தா. அந்த இட்லியில் புட்டு பாதியை கொடுத்தா. எங்கேருந்து வர, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உறவுக்காரங்கள்லாம் விரட்டி விட்டுட்டாங்க ஆத்தா, எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவோர வரேன். இப்படி அவன் பேர் என்னப்பா? என் பேர் ராசான்றான் அவன். சரி இங்கேயே இருந்துக்கன்றா. இந்த மனசு ஏழை வீட்டில் தாங்க வரும், அங்கே தான் வரும் இது. அந்த பொண்ணு பேர் முத்தம்மா, குட்டி பொண்ணு பேர் முத்தம்மா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். வழக்கம் போல் ஜமீன்தார் வீட்டிலேருந்து வர பையன் இருக்கால, அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காருன்றான். இந்த பொண்ணு சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கூட தான் ராசா வந்தாருன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பையன் பேர் ராசா. கதையை கு. அழகிரிசாமி இங்கே முடித்து விட்டார். இந்த கதையை நீங்கள் படிக்கிறப்போ அந்த ஒரு காட்சி மனக்கண்ணில் உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? இப்போ நான் அதை சொன்னேன் உங்களுக்கு.
வீட்டு வாசலுக்கு வரா. தீபாவளி அன்னைக்கு வீட்டு வாசலில் அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு போட்டிருந்த இலைய வழிச்சு ஒரு பையன் சாப்பிட்டான்னு நான் சொன்னப்போ அந்த காட்சி உங்கள் மனக்கண்ணில் வந்துதா வரலையா? வந்ததில்லை. நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்க. அந்த கதையை கு. அழகிரிசாமி எழுதினப்போ நீங்கள்லாம் இருந்தீங்களா? நாமெல்லாம் இருந்தோமா? அப்போ அந்த காட்சி வந்ததில்லை. அதுதான் ஒரு கதையின் ஒரு எழுத்தாளரினுடைய வல்லமை என்பது. அதுதான் நீங்கள் பார்க்காத உலகங்களை உங்களை பார்க்க வைக்கும். நீங்கள் சிந்திக்காத விஷயங்களை உங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நேரமாயிருச்சா? இல்லை, ஒரு எழுத்தாளருடைய பவர் என்னன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்கள் நீங்கள் யோசிக்கிற போது சில சமயம் வாழ்க்கையில் வழியே தெரியாதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்டு. என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்கும். இதுவா அதுவா, வலதா இடதா, இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, ஐயோ கடவுளே ஏதாவது ஒரு சரியான வழி காட்டு. ஒவ்வொன்று சொல்கிறான், எவனை நம்புறதுன்னே தெரியல, யார் சொன்னது உண்மை இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில்? இப்படி வந்தால் என்ன செய்வீங்க? உடனே லோன்னு எல்லாத்தையும் போய் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணால் வழி கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்ன நிற்பது, கவனிப்பது. ஒரு பிரச்சனை இருக்கா? தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ஒரு சின்ன வழி இருக்குது. தனியாக யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம். உங்கள் ஊரில் இல்லாத கோவில்களா? இந்த ஊருக்கு திருப்பத்தூர்னு பேர் வந்ததற்கு ஒரு காரணமே 10 திருக்கோவில்கள் இருப்பதனால் தானே இது திருப்பத்தூர். எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு, எல்லா மதத்துக்கானவர்களுக்குமான வழிபாட்டு இடங்கள் இருக்கிற இடம் தானே இது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி, இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வேணாம், தனியாக ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. மனசு பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்போ தான் மசால் தோசை வாசனை வரும். சில இடத்துல புக் ஃபேர் நடத்துகிற இடத்துலைங்க இந்த மாதிரி ஆடிட்டோரியமில் எங்களை பேச வச்சுட்டு பின்னாடியே ஃபுட் ஸ்டால் இருக்கும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அங்கே அப்போ தான் சொயின்னு ஒரு தோசை போடும், பாதி எந்திரிச்சு போயிடும். இங்கே அப்படிலாம் இல்லாமல் நல்லா வச்சுருக்கீங்க, அழகாக செய்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த மனதுக்குள்ளேயே அந்த கேள்வியோடு இருங்கள். யார்கிட்டையும் பேசாதீங்க, உங்களோட கூட நீங்கள் பேசாதீங்க. சில சமயம் நமக்கே நம்ம பேசிப்போம், என் பொழப்பு நாயா திரிகிற பொழப்பாக போச்சு, எங்கள் அப்பா பெற்று போட்டார். உங்ககிட்ட கூட நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களை நீங்களே கவனிங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் மனதுக்குள்ளிருந்து நீங்கள் எந்த கேள்விக்கான விடைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த விடை தானே உங்கள் மனம் என்கின்ற கருவறையிலிருந்து வரும். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைன்னா நீங்கள் தனியாக உட்காரலான்னு அர்த்தம். சேக்கிழாருக்கு அது நடந்தது அல்லவா? பெரிய புராணம் எழுதுவதற்காக சேக்கிழார் உட்கார்ந்தார். முன்னாடி பெரும் அவையே கூடி இருக்கிறது. முதல் சொல் வரல. ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு முதல் சொல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் சொல் வந்துட்டா அந்த கவிதை முழுக்க வந்துடும். கவிதை எழுதுகிற ஐயாவுக்கு தெரியும், ஒரு சொல் வந்துட்டா மொத்த கவிதை வந்துடும். முதல் சொல் வராது. சேக்கிழாருக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அப்போது சிவபெருமானே உலகெல்லாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார். எங்கிருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்தார்? வெளியில் இருந்த சிவபெருமான் அல்ல, அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கருவறையில் இருந்த கடவுளே அந்த சொல்லை எடுத்து கொடுத்தார். உள்ளிருந்து வந்த சொல் அது. அப்படித்தான் சில கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் உங்களுக்குள் அமிழுகிற போது அந்த விடை வரும். அது எழுத்தாளர் சுஜாதா நைலான் கயிறுன்ற கதையில் எழுதியிருப்பார். அதை சொன்னால் அதோட என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின 2வது நாவலோ முதல் நாவலோ அது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கிறது. மும்பையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற ஒருத்தர், தனியாக வசிக்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு க்ளூ கிடைக்கல போலீஸ்க்கு. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு க்ளூ கூட இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, அந்த யார் இறந்து போகிறானோ அந்த ஆள் ஒரு டெலிஃபோன் புக்கு வச்சுருக்கான். அப்போல்லாம் டெலிஃபோன் புக் தானே, இப்போ ஃபோனில் கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாதுல்ல. லேண்ட்லைன் ஃபோனுக்கு டெலிஃபோன் புக்கு நம்ம அப்பா அம்மாலாம் அதை வச்சுருந்தாங்க, நாமே வச்சுருந்தோம். பேர் எழுதி ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம்.
அவன் 2 புக்கு வச்சுருந்தான். ஒன்று பெரிய புக்கு, அதில் நிறைய நம்பர்ஸ் இருந்தது. இன்னொன்று குட்டி புக்கு, இம்பார்ட்டன்ட்னு போட்டு முக்கியமானவர்களினுடைய தொலைபேசி எண்கள் மாத்திரம் அதில் இருந்தது. அதில் இருந்த எல்லாருக்கும் இவங்க ஃபோன் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வெளியூரில் இருக்கான், ஒருத்தன் வந்து அன்றைக்கி பாம்பேலேயே இல்லை, அலிபின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலிபி இருக்குது. ஒரு நம்பர் மாத்திரம் ஃபோன் பண்ணால் அது ஒரு ஃபேக்ட்ரியோட நம்பர். அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் கேட்டால் அந்த ஆளையே எங்களுக்கு தெரியாது சார்னு அவங்க சொல்கிறோம். திரும்ப அந்த ஃபேக்ட்ரி ஓனரை கூப்பிட்டு போலீஸ் விதவிதமாக விசாரணை பண்ணுறாங்க. போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க தெரியும் தானே. அந்த ஆள் சொல்ல எனக்கு தெரியாதுங்க, இறந்து போன ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்றான். இந்த விசாரணை அதிகாரி அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ இதை கண்டுபிடிக்காமல் நான் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே அமைதியாகிடுறார். இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேணும், என் நெஞ்சத்திலிருந்து இந்த கேள்விக்கு விடை வேணும். அப்படியே உட்காந்தே இருக்கார். பின்னாடி 2 பேர் சொல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான், அவன் 2 பேரும் ரேஸுக்கு போகிறவங்க. அவன் சொல்கிறான், எனக்கு கிடச்சிருக்க வேண்டிய ஜாக்பாட்டு போயிடுச்சு. என்ன ஆச்சு, அன்றைக்கி தூங்குறேன், கனவுல ஒரு பையன் வந்து 7ஆம் நம்பர்னு சொன்னான்ப்பா. அப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த நாள் ஓட்டமாக ஓடி போய் 7ஆம் நம்பர் குதிரையில் அத்தனை பணத்தையும் கட்டினேன். இவன் கேட்குறான், என்ன குதிரை ஜெயிச்சுதா? அந்த குதிரை தான்ப்பா கடைசியாக வந்தது. ஆட பாவி, அப்போ கனவுல வந்து சொன்னது பொய்யா? பொய் இல்லை. நான் பணத்தை கட்டினது சென்னையில் நடந்த ரேஸில், அன்னைக்கு பெங்களூர் ரேஸில் 7ஆம் நம்பர் குதிரை தான் வந்து முதல் இடத்துல வந்ததுப்பா. நான் மட்டும் பெங்களூர் குதிரை மேலே கட்டியிருந்தா கோடீஸ்வரனாக இருப்பேன்றான். இவருடைய நெஞ்சத்துக்குள்ளே பளிச்சுன்னு அந்த பதில் கிடச்சிருச்சு. அந்த நம்பர் கரெக்டு, ஆனால் அது பாம்பே நம்பர் இல்லை, அது வேறு ஒரு ஊரோட நம்பர். ஸோ ஒவ்வொரு ஊருக்காக போட்டு பார்க்குறாரு. டெல்லியில் அதே நம்பர் இருக்குது. சில சமயம் 2 ஊரில் ஒரே லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டெல்லி நம்பர் இது. ஃபோன் பண்ணிவிட்டு அந்த இறந்து போனவனுடைய பேர் சொல்லி அவனோட வீட்டிலேருந்து பேசுகிறேன்னொன்னே அவன் கேட்குறான், என்னது அவனோட வீட்டிலேருந்தா? அவன் உயிரோடையா இருக்கான்னு அவன் கேட்டுட்டான். அப்போ அவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது சுஜாதாவினுடைய நைலான் கயிறில் வர்ற ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காத போது தனிமையிலே இருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் நிறுத்தினால் உங்களினுடைய உள்ளம் என்ற தாமரையிலிருந்தே பதில் வரும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறவர்கள் யாரும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு எழுத்தாளன் தான் இதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எனவே பெருமக்களே, வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்மை நாம் ஒரு படி மேலே உயர்த்துவதற்கு அதைவிட எளிதான வழிகள் எதுவும் கிடையாது. அது மானுடத்தை வளரச் செய்வது எழுத்து. நம்மை சுற்றி எத்தனை எழுத்தாளர்கள், தமிழிலே நம்ம எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். நம்முடைய செவ்விலக்கியங்களை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற பேரு நம்மை தவிர வேறு ஒரு சமூகத்துக்கும் கிடைக்கவில்லை. ஒரு வள்ளுவனை விட பெரிய விவேகி இந்த மண்ணிலே இனிமேல் வந்துவிட முடியுமா? எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் வள்ளுவன். இப்படிப்பட்ட மகத்தான இலக்கியங்களில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி புக்கெல்லாம் படிக்கிறீங்க? உட்காந்துட்டு தான் படிக்கிறேன். அது சொல்லலைங்க, படிக்க ஆரம்பித்த 10வது நிமிஷம் எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுதுன்றான். நல்ல விஷயம். எவ்வளோ பேர் தூங்காமல் கஷ்டப்படுறான். உனக்கு ஒரு புக்குனால தூக்கமாவது வருதே, காசு கொடுத்து புக்கை வாங்குன்னு நான் அவர்கிட்ட. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் பழக்கத்தினால் உடல் படிவது போல பழக்கத்தினால் மனமும் படியும். எது உங்களுக்கு எளிமையோ, எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிங்கள். புத்தக வாசிப்பு என்பது படியிலே ஏறுவது போல. உங்களுக்கு பிடித்ததிலிருந்து ஆரம்பித்து மேலே 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 நீங்கள் போகிற போது வாழ்க்கை இன்னும் அழகாகும். நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் என்ன கேட்கிறோம்? என்னங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ராத்திரி சாப்பிட்டீங்களா? இப்படி தானே கேட்குறோம். இந்த கேள்வியை மாற்றணும். சாப்பிட்டீங்களா என்று கேட்பதோடு சேர்த்து சமீபத்தில் என்ன புக்கு படிச்சிங்கன்னு கேட்கணும். புக்கா ஒன்றுமே படிக்கலையேன்னு 2 தடவை சொல்லுவான். 3வது தடவையே அந்த ஆளை பார்த்தா என்ன புக்கும்பா. அதுக்காவது எதையாவது படித்து தொலைக்கிறேனாவது ஒருத்தன் படிக்க ஆரம்பிப்பான்ல. இப்படி ஆரம்பித்தால் கூட வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளமையாக்கும். எனவே ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நொடி நேரம் நின்று நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நின்ற இடத்திலேயே நிற்கிறோம்,
மேலே போக வழி இல்லாமல் இருக்கிறோம் என்று. மேலே போவதற்கு 2 வழி, மேலேனா அந்த மேலே இல்லை, வாழ்க்கையில் மேலே போவதற்கு 2 வழி. உடல் ஆரோக்கியம், 2வது மன ஆரோக்கியம். இந்த 2ஐயும் நின்று கவனித்து அதற்கு பிறகு சென்றால் நாம் அடையலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.